ஹலோ கஸ்டமர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கஸ்டமர் போடுற ஒரு ஆர்டருக்கு ஸ்டேட்டஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம வந்து அட்மின் பேனல் போயிடணும். அட்மின் பேனலில் ஆர்டர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ன்றது வந்து இதில் தான் எல்லா ஆர்டர்ஸுமே வந்து இருக்கும். இப்போ இவ்வளோ ஸ்டேட்டஸ் இருக்குது: பெண்டிங், கன்ஃபார்ம்டு, பேக்கேஜிங், அவுட் ஃபார் டெலிவரி, அதுலேருந்து அப்படியே வந்தீங்கன்னா கேன்சல்டு வரைக்கும் இது எல்லாமே ஒரு 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 ஆர்டருடைய ஸ்டேட்டஸ். ஸோ கஸ்டமர் போடுற ஆர்டருக்கு நம்ம எப்படி ஸ்டேட்டஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, எந்த மொபைல் ஆப்பில் இருந்தாலும் மொபைல் ஆப் வழியாவோ வெப்சைட் வழியாவோ ஒரு கஸ்டமர் ஆர்டர் போட்டாங்க அப்படின்னா அது எல்லாமே ஆர்டர்ஸில் தான் வந்துடும். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் போட்ட லிஸ்ட் ஆஃப் ஆர்டர்ஸ். இதில் போயிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஐடி இருக்கும், அவங்க என்ன டேட்டில் ஆர்டர் போட்டாங்க, கஸ்டமரோட நேமு, இது எல்லாமே இருக்கும். ஸோ இங்கே வந்து ஆக்ஷனில் ஐகான் கிளிக் பண்ணோம் அப்படின்னா அவங்க என்னென்ன ப்ராடக்ட் ஆர்டர் போட்டாங்க, அவங்களுடைய அட்ரஸ் என்ன, அவங்களோட மொபைல் நம்பர் என்ன, கஸ்டமரோட நேம் என்ன, அவங்களோட டேக்ஸ் ப்ராடக்டோட டீட்டெயில், அது அமௌண்ட் டீட்டெயில், ஸோ இது எல்லாமே வந்து இந்த டீட்டெயில்ஸ்குள்ளே வந்துடும். ஸோ கஸ்டமர் எந்த லொக்கேஷன்லேருந்து ஆர்டர் போட்டிருக்காங்க அப்படின்றது இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம வந்து கஸ்டமரோட லொக்கேஷனும் பார்த்துக்கலாம். அதே மாதிரி இப்போ இன்வாய்ஸ் வந்து பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து கஸ்டமர் போட்ட ஆர்டருக்கு ஸ்டேட்டஸை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து சேஞ்ச் ஆர்டர் ஸ்டேட்டஸோடைய ட்ராப் டவுன் மெனு. இப்போ இதில் கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே நம்ம வெளியில் பார்த்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் ஸ்டேட்டஸ் எல்லாமே இங்கே காமிச்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு கஸ்டமர் ஆர்டர் போட்டாங்கன்னா பெண்டிங் ஸ்டேட்டஸில் இருக்கும். இப்போ நம்ம வந்து அது ப்ராடக்ட் டவுன் ஒன்றா எடுத்து வைக்கிறோம் அப்படின்றாக்க அது வந்து பேக்கேஜ் ஸ்டேட்டஸ் அப்படின்ற மாதிரி வந்து ஸ்டேட்டஸை வந்து நம்ம வந்து மாற்றிக்கலாம். அதே மாதிரி இப்போ வந்து ஒரு கஸ்டமர் இது அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் போயிடும். ஸோ இது டெமோ சைட் அப்படின்றதுனால நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம டிசேபிள் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு ஸ்டேட்டஸும் நம்ம சேஞ்ச் பண்ணும் போது என்ன ஆகும் அப்படின்னா கஸ்டமருக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் போயிடும். ஸோ கன்ஃபார்ம், பேக்கேஜிங், கன்ஃபார்ம்டு, அவுட் ஃபார் டெலிவரி, டெலிவர்டு, ரிட்டர்ன்டு, ஸோ ஒரு ஸ்டேட்டஸுமே நம்ம சேஞ்ச் பண்ணும்போது இங்கேயும் சேஞ்ச் ஆகிடும், கஸ்டமருக்கும் அந்த நோட்டிஃபிகேஷன் போயிடும். இதுதான் வந்து ஒரு ஆர்டரோடைய ஸ்டேட்டஸ் எப்படி மாற்றுறது அப்படின்றதுக்கான அட்மின் பேனல் செட்டிங்ஸ். தேங்க்யூ.